வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறேன்டா, எங்களோட ஊர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். முருகன் கோயிலும் இல்லை சுத்து மதிலண்டு கட்டுறோம். அப்போக்கு தான் வந்தேன். பின்ன நானும் வந்து சின்ன உதவியாக செஞ்சு கொடுப்பேன்ட்டு செஞ்சுட்டு இதையும் நமக்கு தெரிஞ்சதை ஒரு வீடியோவாக போடுவோம்னு தான் வந்திருக்கிறேன். இதுதான் எங்களோட முருகன் கோயில் இப்போ தோற்றம் இருக்குது. இப்படி தான் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் சுத்து மதிலெல்லாம் கட்டுறாங்க. இப்போ எங்களோட கோயிலுன்றபடியாக நாங்களும் வந்து ஒரு உதவியில் செஞ்சு கொடுக்குறோம். இங்கே வந்து பாருங்கள், இது எங்களோட மகாத்மா சனசமூக வாசிய சாலை. அது பேப்பர் போடுற இடம். அந்த அதான் பழசி. இப்போ இதுதான் நர்சரி பாடசாலை. அங்கே பேப்பர் போடுற இதுதான் எங்களோட மகாத்மா வாசிய சாலையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதுதான் வாலிபால் விளையாடுவாங்க. இப்போ கொஞ்சம் விளையாடுறதில்ல. இது எங்களோட கோயில் மரம். கோயில் மரங்களும் கொஞ்சம் கூட இருந்ததால் இப்போ நேற்று முன்னா வெட்டிட்டாங்க பாருங்க. இதுதான் எங்களோட கோயில் தோற்றம். இது இப்போ முருகன் ஆலயமாக இருக்குது. இதை வந்து பாருங்கள், உள்ளுக்கு வந்து பார்த்தா இது அன்னமார். முதல்ல ஆரம்ப காலத்தில் அன்னமார்ன்ற ஒரு இயங்கின கோவில் தான். இப்போ சீமா அன்னமாரையும் பொம்பாயில் வச்சுருக்கிறோம். முருகப்பெருமான் சுவாமி வழியில் வச்சு கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம். அதுக்காண்டி தான் இப்போ ஒரு வேலையை வந்து செஞ்சு வந்துருக்கிறோம். ஏன்னா இப்போ கும்பாபிஷேகம் செய்கிறக்காண்டி சுத்தமாக காட்டி பெருசாண்டு வேலை செய்கிறது ஒரு அளவான வேலை தான் செய்கிறோம். கேட்டெல்லாம் போட்டாச்சு. கேட்ட பாருங்க, கேட்டு எப்படி இருக்கான்னு பாருங்க. இது ஒரு கேட்ட பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது இப்போ வெளியில் நார்மலாக போயிட்டு உள்ளுக்கு பொது கேட்டெல்லாம் போட்டிருக்கிறோம் பாருங்க. பொது கேட்டெல்லாம் போட்டு கேட்ட பாருங்க. இதுதான் நாங்கள் முருகப்பெருமானுக்கு இப்போ போட்ட கேட்டு. இது கொஞ்சம் முதலில் இப்போ கேட்டு வந்து போட்டிருக்கிறோம். ஒரு அழகாகத்தான் இருக்குது. கேட்ட பார்க்கவே அழகாக இருக்குது. இப்படியே வந்தால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக மதில் கட்டியாச்சு. இப்போ இந்த பக்கத்துக்கு தான் மதில் கட்ட போகிறோம். அதை இருக்க உங்களுக்கு காட்டுவோம்ண்டு நம்மளோட கோயில் ஒரு தெரியப்படுத்துவோம்ண்டு தான். இதுதான் மடப்பள்ளி பாருங்க. இது முதல் இருந்த மையம் அப்படியே இருக்குது. இது மடப்பள்ளி. இதுங்கிற முருகன் ஆலயத்தின் பின்வீதி பாருங்க. இது உள்ளுக்குள்ள பெயிண்ட் அடிக்க போகிறோம். பெயிண்ட்லாம் அடித்து கொஞ்சம் டெவலப்பர்கள் இருக்கிறபடியா இப்போ வந்து நாங்கள் இப்போ அந்த பக்கமெல்லாம் முன்னாடி அத்திவாரம் கட்டியாச்சு. இப்போ இந்த பக்கத்துக்கு அத்திவாரம் பட்டி நேற்று முன்னாடி ஜேசிபியால் அத்திவாரம் பட்டிட்டாங்க. இது பின்பக்கம். இப்படியே வந்தீங்கன்னா இது அப்படியே அந்த ரோட்டு பக்கத்துக்கு போகுது. மகாத்மா அந்த வாசிய சாலை அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம் பாருங்க. இது மேலே இருக்கிற மரங்கள் எல்லாம் நேற்று முந்தினா வெட்டி இருக்கிறாங்க. ஏன்டா கோயில் இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுதானு. பின்ன அதுக்காண்டி இப்போ வெட்டி கொஞ்சம் வேலைகள் படிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எல்லா படிகளும் வந்து சின்ன சின்ன உதவியாக செஞ்சுருக்கிறாங்க. நானும் விரையெல்லாம் போச்சு வருவேன். சும்மா இருந்துட்டு கொஞ்சம் நமக்கு வேறு இடத்துல வேலையை பொருடைய வர முடியலாம் போச்சு. ஆனால் வந்து போவேன் சில இடங்களில் பாருங்க. இது எங்கள் தலைமையில் வந்திருக்கிறார். இது எங்கள் ஊர் இளைஞர்கள். இது எங்கள் அடுத்த சமுதாயம் எல்லாம் வந்து ஒற்றுமையாக வந்து வேலையை செய்கிறாங்க. ஓகே, அவங்களும் எல்லோரும் மேசாக வேலையிறாங்க பாருங்க. இவரை பாருங்க. வெறும் நம்ம ஊர் இளைஞர்களால் இவரும் எங்களை மதனத்தான். ஒரு சின்ன குட்டி உங்களுக்கு தெரிஞ்சால் சந்தோஷம். எல்லா படிகளும் தங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்வாங்க. அதில் ஒரு நல்ல படிகள். இங்கே பாருங்காக்கில் இவரையும் பாருங்க. அடுத்த தலைமுறையின் இளைஞர்கள் மட்டத்தில் அவர் கொஞ்சம் வெக்கப்பட்ட படிகள் தான் எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையான படிகள். இப்போ அடுத்த வம்சத்தையும் வளர்க்கத்தானே வேணும். அதில் படிகள் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து வேலை செய்கிறாங்க. இதே ஒற்றுமை எங்களுக்கு எப்போவும் முக்கியம். ஒன்றுபட்டால் வாழலாம். அது எங்களுக்கும் தேவை. ஒற்றுமை தான் எங்களுடைய பலம். இனி வருங்காலங்களில் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அடுத்ததாக அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். இது ரோட்டுக்கரை இந்த சைட்டால் ஒழுங்கா முதல் கட்டியாச்சு. இதெல்லாம் பத்திரிப்பெல்லாம் கட்டியிருக்கணும். இதை பாருங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே, எந்த மேத்திரியா எந்த பொஸ்ஸா அது நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க. அவர் எங்களோட முதலாளி. எந்த முதலாளி நான் ஊருக்காண்டி சொல்லலை. இது எனக்கு தனிப்பட்ட ரீதியாக அவர் எந்த முதலாளி. அவர் இப்போ இந்த முதல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது இவரும் நம்ம ஊர் இளைஞர் தான். ஆனால் வேலையண்டவனையே வந்து எங்களுக்கு ஒரு சமம் அளித்து தாரதில் ஒரு சந்தோஷம். அப்படி தான் இருக்கணும். எங்கே இருந்தாலும் எங்கள் கோயிலுக்காக ஒன்றாக ஓடி வந்து தங்களோட பங்களிப்போல் செய்வாங்க. உண்மையாக அப்படியே ஒரு ஒற்றுமையாக இருப்பாலும் எனக்கும் சந்தோஷம். நாங்களும் வரும் காலங்களில் ஒற்றுமையாக இருப்போம் என்று நினைக்கிறோம். இப்படி இன்றைக்கு ஃபுல்லாக வேலையை செஞ்சுருக்கிறோம் பாருங்கள். அத்தியாரங்களை இது கோயில் இப்போ இந்த ஏசிபி பிடிச்சி கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு ஒழுங்க பாருங்க. ஒழுங்கையே பாருங்க. இதுதான்
ஒழுங்கு இங்காலயம் பார்த்துட்டு போகுது இப்படியே கட்டுறோம் எங்களோட இளைஞர் வேலை செய்கிறதுக்கு அதை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச உள்ள நாங்களும் போடத்தானே வேணும் இப்போ எவ்வளோ வீடியோவை போடுறோமா நாமளும் எங்களை சேர்ந்து வேலை செய்கிற வழியாக எங்களோட வீடியோவையும் போடுற ஆளு இது தப்பில்லி இங்கே இது வளர்ந்து வரும் சமுதாயம் அடுத்த இளைஞர்கள் இப்போ நாங்களும் பெரியாக வயசு எங்களில் குறைவு வயசு தான் பட் இவங்கள்லாம் எங்களுக்கு முக்கியமான படிகள் என்று முக்கியம் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு பெறக்கூடியவங்க பாருங்க அடுத்தது இறுதியாக எங்களையும் காட்டத்தானே மேடம் நாங்களும் வந்து சின்னதாக ஒரு சமூகம் என்று அழிச்சிட்டு தானே போவோம் நம்ம ஊருக்கு இல்லாத பங்களிப்பா இதை முடிஞ்ச அளவு செய்கிறோம் பார்ப்போம் வழிவிட்டான் ஒரு வேலைத்திறங்க கோயிலுக்கு இருக்குது பாருங்க இதுதான் மடப்பள்ளி பின்பக்கம் மடப்பள்ளி இது அப்படியே தான் இருக்குது மூணு இந்த மதலுகள் மேட்டம் கட்டுறோம் அடுத்த கோயில் அது பின்பக்கம் தெரியுதானே பாருங்க பாருங்க படிகளோட சந்தோஷமா ஒரு 2 நிமிஷம் கழிப்போம் அவை சொல்லு என்ன மாதிரி எப்படி போகுது வேலையை சூப்பராக போகுது சட்டப்படி வேலை செய்கிறீங்க நாங்கள் உங்களோட வீடியோ யூடியூப்ல போடலாம் போடுங்க சிறப்பாக உங்களுக்கு எப்போவுமே எங்களோட சப்போர்ட் எங்களோட வழியில் ஆதரவு எங்களுக்கு எப்போவும் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை வழியில் எப்போவும் ஆதரவு தருவாங்க அதில் ஒரு சந்தோஷம் சரி உங்களுக்கு அடுத்த கட்ட வேலையில் தொடர்ந்து எங்களோட கோயில் வேலையில் ஒவ்வொன்று நடக்க வீடியோ பிடிச்சி போடுறதா நினச்சி கொண்டிருக்கிறேன் பாப்பா முடிஞ்ச அளவு ஆதரவு தாங்க அது எங்களுக்கு சொல்ல தேவையில்லை எங்களோட முதலாளியை பற்றி தெரியும் தானே அவரை பிடிச்சா நாங்களும் பெறுவோம் தான் எங்களோட முதலாளி எங்களுக்கு குரு தான் அது நீங்கள் எந்த யூடியூப்ல இல்லை வேறு யூடியூப்லையும் பார்க்கலாம் அது எங்களோட குரு அவரை மாதிரி தான் அவருக்கு வேலையில் வந்து கொண்டு தான் இருக்கும் முடிஞ்சால் என்னோட தொடர்பு கொண்டாலும் ஓகே அது பிரச்சனை இல்லை நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக தான் இருக்கிறோம் வேலை செய்கிறோம் அடுத்த உங்களுக்கு கோயில் வேலையில் ஒவ்வொன்றையும் காட்டி கொண்டிருப்பேன் அடுத்தது முடிஞ்சால் எங்களோட ஊர் சார்பாக தான் கேட்குறேன் முடிஞ்சால் ஏதாச்சும் வெறி விதமாகவும் நீங்கள் என்ன கோயிலுக்கு என்னென்ன செய்ய ஆசைப்படுறீங்க அதை செய்யலாம் அது உங்களோட விருப்பம் செய்ய முடிஞ்ச எங்களுக்கும் சந்தோஷம் அப்படி அடுத்த வேலை நிறைய வேலைகள் இருக்குது இப்போ ஓரளவுக்கு வேலை செஞ்சுருக்கோம் அடுத்த பெயிண்ட் அடிக்கணும் உங்களுக்கும் முடிஞ்சாங்கிற ஊர் சமுதாயம் சார்பாக நான் எங்களோட வேண்டுகொள்கிறது எங்களோட கோயிலுக்கு சில உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய அடுத்த தலைவர் செயலாளர் 2 இருக்கிறோம் தொடர்பு கொள்ளலாம் சந்தோஷம் மீண்டும் அடுத்த கட்ட வீடியோவில் உங்களுடைய சந்தை பிடிக்கிறது எஸ்பி புவி தொடர்ந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க டிக்டாக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே